சைனா பிஸ்னஸ் தான், ஜப்பான் பிஸ்னஸ் தான். ஒரு நாடே இருக்குது அப்படின்னு போகும்போது ஒரு நாடால் முடியுது, இன்னொரு நாடால் ஏன் முடியாது? ஆனால் நிறைய சொல்லியிருப்பேன். இப்போ வாஸ்துன்னு எடுத்துக்கணும், ஃபெங்ஷின்னு இருக்குது. அதை வச்சு உலகத்திலேயே வந்து அவன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சைனா அப்படிங்கிற ஒரு பேருக்கும் பிஸ்னஸ்க்கும் ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். 15ஆம் எண் அப்படின்னாக்கா அவங்க பிஸ்னஸுக்கு உகந்தவர்கள். இப்போ சைனா CHINA சைனான்னு பார்த்தா 15 நம்பர் வரும். அம்பானி அவருடைய தம்பி, முகேஷ் அம்பானியுடைய தம்பி, அவரால் ஆக முடியாது. அதான உண்மை. அப்போது அவரு ரிலையன்ஸ் தான், இவர் ரிலையன்ஸ் தான், முடியல அது. அப்போது அவங்க டேட்டில் உள்ள நம்பரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒரு காலம் பண்ணாதீங்க. எங்கிட்ட கூட சில பேர் வருவாங்க, டேட் ஆஃப் பர்த் இதை தான் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு நான் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன்னாங்க. இம்மிடியட்டாக பிஸ்னஸ் மாற்றிடுவோம். ஐயோ சார், என்ன சார் திடீர்னு சொல்கிறீங்க? நான் பெரிய அமௌண்ட்லாம் கொடுத்து பெரிய இதெல்லாம் உங்களுக்கு வராதுங்க. ஐடியா கொடுக்குறேன், செய்யுங்க, சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ரோல் மாடலாக நீங்கள் இருங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு முடியும், நடக்கும், செய்யுங்க. என் சப்போர்ட். ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பொதுவாக சொல்வாங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த கைத்தொழில் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம என்னதான் வேலைக்கு போனாலும் திடீர்னு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாக்கா நாம சுயமாக நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய பிஸ்னஸ், ஒரு செல்ஃப் ஆண்டர்ப்ரூனர்ஷிப் அப்படிங்கிறத உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் இதையே பேஸாக வச்சு பல பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆசை, கனவு, லட்சியத்தோட இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் அப்படிங்கிறது எங்கே தேடுவேன்னு தேடுற நிலைக்கு போய் அவங்கள விடுது இல்லையா? ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பெரும் அளவில் கை கொடுக்குது, எக்கச்சக்கமான லாபங்கள் வந்து கொட்டுது அப்படின்னு சொல்லணும். அப்போ அவங்க ஏதோ ஒரு அந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஒரு மேஜிக் பண்ணுறாங்கல்ல, அது என்ன? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும் போதே அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேண்டசின்னு தான் சார் நான் சொல்வேன். ஏன்னா அது உள்ளே போகிற எல்லாருக்குமே வெற்றி கிடைக்குதா அப்படின்னாக்கா இல்லைன்னு தான் சொல்லணும். பலருக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது எங்கன்னு தேடி இருக்கிற எல்லா படத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களையே தேடுற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுடுது இல்லைங்களா? ஆனால் இதுலேயும் ஒரு சிலர் வந்து மேலே 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 ஜெயிச்சுட்டே தான் போகிறாங்க, பல கோடிகளுக்கு அதிபதி ஆகுறாங்க. ஸோ இந்த லாஜிக் என்ன? அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற அந்த மேஜிக் என்ன சொல்லுங்கள் சார். பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்ஸுங்கிறது இவங்க தான் பண்ணணும், இவங்க பண்ணக்கூடாது, இவங்க பண்ணலாம், இப்படின்னு பொதுவாக எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு நான் உடன்படலை. ஏன்னா இப்போ சைனான்னு ஒன்று இருக்குது, பிறந்த அவ்வளோ பேரும் பிஸ்னஸ் தானே பண்ணுறாங்க. சைனாங்கிற ஒரு நாடு நம்ம நாடுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. மக்கள் தொகை 140 கோடி தான் இருக்காங்க. அவங்களும் நமக்கு அவங்க லட்சத்தில் தான் வித்தியாசம். இப்போ அவங்கள நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் அங்கே அவ்வளோ பிஸ்னஸ் தானே. இப்போ அவங்க இன்னும் 100 வருஷத்துக்கு உண்டான செட்டில் ஆகிட்டாங்க. அந்த நாடே 100 வருஷத்துக்கு உண்டான பணம் அவங்ககிட்ட இருக்குது. அந்த அளவுக்கு சேவ் பண்ணிட்டாங்க ஒரு நாடே. அப்படின்னா என்னதுனால எதனால்? எல்லாமே பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டாங்க. பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் உமன். ஒரு பொருளை எடுத்துட்டால் கூட அதை பிஸ்னஸ் மோட்டிவில் பண்ணிடுறது. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது பிஸ்னஸ் மோட்டிவேஷன் தான். பிஸ்னஸ்ஸு ஏன் நிறைய பேர் தோத்துடுறாங்க, ஏன் சில பேர் ஜெயிச்சா கூட அந்த ஜெயிச்சது கண்டினியூட்டி பண்ண முடியல. என்ன பிஸ்னஸ்ஸுங்கிறது லாஜிக்கு, பிஸ்னஸினுடைய ஃபண்டமெண்டல் நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்கு ஃபண்டமெண்டலில் தெரியாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அது தானாக நடக்கும், தானாக நடந்துடும், எதுவுமே தானாக நடக்காது. நாம் இயக்காமல் எதுவுமே நடக்காது. இப்போது அதுதான் உதாரணம் சொன்னேன். சைனா பிஸ்னஸ் தான், ஜப்பான் பிஸ்னஸ் தான். அதாவது ஒரு நாடே இருக்குது அப்படின்னு போகும்போது ஒரு நாடால் முடியுது, இன்னொரு நாடால் ஏன் முடியாது? ஆனால் நான் நிறைய சொல்லியிருப்பேன். இப்போ வாஸ்துன்னு எடுத்துக்கணும், ஃபெங்ஷின்னு இருக்குது. அதை வச்சு உலகத்திலேயே வந்து அவன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மெட்டீரியல்ஸ் உள்ள போஸ் ஃபெங்ஷின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சி பூனை வாவான்னு சொல்கிற மாதிரி அது எல்லா இடத்துலையும் இருக்குது சார். அதனால் எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்புறம் அந்த இந்த பேம்பு எல்லாம், அதாவது வாஸ்து ஐட்டத்தை கொடுத்தீங்கன்னா அதையே பல கோடி அவங்களுக்கு கூட்டிகிட்டு புத்தா, வாஸ்து புத்தா
லாஃபிங் புத்தா. ஒரு உதாரணத்தில் சொன்னேன். இது மாதிரி எல்லாம் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு ஃபுல்லாக. அப்போ பிஸ்னஸ்ஸுங்கிறது அது ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பிஸ்னஸில் இறங்கணும். சரி, எனக்கு இது சொல்லும்போது ஒரு டவுட். அந்த சைனா அப்படிங்கிற ஒரு பேருக்கும் பிஸ்னஸ்க்கும் ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இருக்குமோ? அதனால தான் அந்த ஊரில் பிஸ்னஸ் இருக்குதோ? ஏன்னா நான் பொதுவாக சொல்லியிருப்பேன், நம்ம ஃபார்மெட்டில் கூட பார்த்தீங்கன்னா கூட குறியீடுல கூட சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன், 15ஆம் எண் அப்படின்னாக்கா அவங்க பிஸ்னஸுக்கு உகந்தவர்கள், அவர்களுக்கு பிஸ்னஸ் தான் வந்து 15ஆம் எண்ணு அந்த மாதிரி தான் பிஸ்னஸ்க்கு உகந்தது அப்படின்னாக்கா. இப்போ சைனா, CHINA சைனான்னு பார்த்தா 15 நம்பரில் தான் வரும். எஸ். அப்போ இந்தியா 12 வரும். 12னா 3னா குரு. குருனா உலகத்துக்கு குருவாக இருக்குது. அதுதான் வெறும் குருவாக இருந்து என்ன பண்ணுறது, வாத்தியாராகவே இருந்துட்டு குருவாகவே இருந்துட்டு போயிட்டு கடைசியில் ரிட்டையர் ஆகிற மாதிரி ஆகிடக்கூடாது. அவங்க பிஸ்னஸ்ஸு அதுக்கு நம்பர் நீங்கள் நல்லா கரெக்டாக தான் கேட்டீங்க. நம்பரும் அது ஒத்து உழைக்குது. நான் என்ன சொல்ல வரேன், வெறும் அதுக்காக வந்து அதுக்காக 3ஆம் தேதி பிறந்தவங்க யாருமே பிஸ்னஸ் மேனாக இல்லையா அப்படின்னாலும் அப்படிலாம் கிடையாது, இருக்க முடியும். ஆனால் பேசிக் ஃபண்டமெண்டல் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம நினைக்கும் போகும்போதே சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம எல்லாம் ரிலையன்ஸ் மாதிரி பெரிய ஆள் ஆயிடணும் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி நினச்சா தப்பு சொல்லும்போதே கிடையாது. சிரிப்பு வருது சார் முகத்தில். அந்த அளவிற்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க ஃபேமிலி இருக்குது. அது நினச்சா தப்பு கிடையாது. ஆனால் எல்லாராலும் ஆக முடியாது. ஏன்னா ரிலையன்ஸு அவங்க அண்ணன் தம்பிகளால் ஆக முடியல. முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி. அனில் அம்பானி அவருடைய தம்பி, முகேஷ் அம்பானியுடைய தம்பி, அவரால் ஆக முடியல. அதான உண்மை. அப்போது அவரும் ரிலையன்ஸ் தான், இவரும் ரிலையன்ஸ் தான், முடியல அது. அப்போது அவங்க டேட்டில் உள்ள நம்பரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ நம்பர் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு எது இருக்கோ அதுக்கு தகுந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு பிஸ்னஸ் எது கனெக்டிவிட்டி இருக்கோ அதை நீங்கள் டச் பண்ணுங்கள், அதில் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்களுக்கு வராதது, உங்களுக்கு தொடக்கூடாததை நீங்கள் தொடாதீங்க. பிஸ்னஸ் எப்பவும் வராது. அதை முதல்ல சொன்ன மாதிரி அதை நீங்கள் டச் பண்ணவே அதில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். உதாரணம் எப்படி சொல்கிறேன் பாருங்கள். 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி பிறந்தவங்க யார் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த நம்பர் பிறந்தவங்களுக்கு ஃபைனான்ஸ் பிஸ்னஸ்ஸுங்கிறது ஒத்தே போகாது. ஒரு காலம் பண்ணாதீங்க. எங்கிட்ட கூட சில பேர் வருவாங்க, டேட் ஆஃப் பர்த் இதை தான் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு நான் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன்னாங்க. இம்மிடியட்டாக பிஸ்னஸை மாற்றிடுவேன். ஐயோ சார், என்ன சார் திடீர்னு சொல்கிறீங்க, நான் பெரிய அமௌண்ட்லாம் கொடுத்து பெரிய இதெல்லாம் இப்போ உங்களுக்கு வராதுங்க. கொடுத்தா பணம் ஒன்வே தான், ரிட்டன் வரவே வராது. அதுதான் சார் ப்ராப்ளம், அதுக்கு தான் சார் வந்தேன் அப்படிம்பாங்க. அதுதான் சொல்ல வரேன், நீங்கள் எதை தொடக்கூடாது, எதை தொடணும், அதுதான் பிஸ்னஸ் ஃபார்முலா. பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல் ரெண்டும் தெரிஞ்சுக்கிங்க. இதை ரெண்டுத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களை அடிக்க முடியாது. நீங்கள் முதல்ல பிஸ்னஸை மாற்றுங்கன்ட்டேன். பையன் மாற்றிக்கிங்கன்னா இன்றைக்கி நான் என்னை பார்த்தீங்க நாளைக்கே மாற்றிங்க அப்படி கிடையாது. கிராஜுவலாக படிப்படியாக பிஸ்னஸ் மாற்றிங்க. அப்போ பிஸ்னஸ் ஃபார்முலா, பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு முதல்ல என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ பண்ணிக்கிங்க. பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போகும்போது எந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிஸ்னஸை பேசிக் நாலேஜ் வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டு பண்ணார், நான் அதை பண்ணுறேன் அப்படிலாம் செய்யாதீங்க. நீங்கள் அதில் உங்களுக்கு நாலேஜை வச்சுக்கிட்டு செய்யுங்க. லேர்ன் பண்ணிக்கிங்க, போய் கற்றுக்கொள்ளுங்கள். அதில் ஒரு 6 மாதம் நீங்கள் நல்லா வசதி படைச்சவர்களாக இருந்தால் கூட நீங்கள் அந்த பிஸ்னஸை தொடர்றதா இருந்தால் அங்கே போய் தொடுங்க, டச் பண்ணுங்கள். ரொம்ப மிக உயர்ந்த பிஸ்னஸ் மேன் இருப்பாங்க, ரொம்ப பயங்கர வசதி படைச்சவங்க இருப்பாங்க. அவன் பையன் வந்து ஸ்டார் ஹோட்டல் வைக்கணுன்ட்டு படிச்சிருப்பார். ஸ்டார் ஹோட்டலில் போய் அவர் வேலை செய்வார், பையனை அனுப்பி விடுவார், அங்கே போய் வேலை செய்வார். 2 வருஷம் 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு மற்ற ஸ்டாப் மாதிரியே தான் வேலை செய்வார், சூப்பர்வைசர் மாதிரி வேலை செய்வார். ஆனால் மிக பெரும் கோடீஸ்வரன். அங்கே 2 வருஷம் முடிச்சிட்டதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் போது 100 கோடி 500 கோடியில் ஹோட்டல் கட்ட போகிறாங்க. ஆனால் அங்கே போய் ஸ்டாப் மாதிரி வேலை செய்வார். அப்படி ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவர் பிஸ்னஸ் ஆரம்பிப்பார், தோக்கவே மாட்டாங்க. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் பசங்க படிச்சுட்டு வேலைக்கு வந்துட்டு பிஸ்னஸ் இறங்கணும், இப்படி தான் இறங்குவாங்க. அதனால தான் அவங்க பிஸ்னஸை தோக்க மாட்டாங்க, ஜெயிச்சிருவாங்க. அப்போ ஸ்டார் ஹோட்டல் வச்சுக்கணும் இதெல்லாம் செய்கிறாங்களே, இப்படி செஞ்சவங்க தோக்கலை. திடீர்னு வந்துட்டு பிஸ்னஸ் மாத்திர ஸ்டார் ஹோட்டல் வைக்கிறவங்களாம் வைப்பாங்க, கொஞ்சம் வருஷத்தில் ஹோட்டலில் விற்றுருவாங்க. ஹோட்டலில் வாங்கியிருப்பாங்க, திருப்பி ஹோட்டலில் விற்றுருவாங்க.
அப்போ நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸில் அதை முதல்ல பேசிக் தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் புதுசாக இப்போ வந்து ஒருத்தர் படிச்சிருக்கீங்க, நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆர்வம் இருக்குது, அந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள். பண்ணும்போது முதல்ல 6 மாதம் லாபத்தை எடுக்காதீங்க, எதிர்பார்க்காதீங்க. அடுத்த 6 மாதம் சம்பளம் என்ன எடுக்கணுன்னாக்கா, நீங்கள் வேலை செஞ்சால் என்ன சம்பளமோ அந்த சம்பளம் எடுங்க. ஆனால் உங்கள்கிட்ட 20 பேர் வேலை செய்யலாம், ஆனால் நீங்கள் ஓனருங்கிற பேரில் பணத்தை எடுக்காதீங்க. அப்போ ஃபஸ்ட்டு 6 மாதம் நீங்கள் பணமே எடுக்கலை, போட்ட பணத்தை தொடவே கூடாது. திருப்பி இன்னொரு 6 மாதத்தில் நீங்கள் சேலரியாக எடுங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு, உதாரணம் 5 லட்சம் பிஸ்னஸ் போட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த ஒரு வருஷத்தில் அது 10 லட்சமாக மாறும். அப்போ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் பிஸ்னஸை ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிஸ்னஸும் 5 லட்சத்தையும் வெளியே கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அங்கேயே தப்பு பண்ணிட்டீங்க. 50% தான் நீங்கள் வெளியே வாங்கணும், 50 உங்கள் ஓன் பண்ணி இருக்கணும். 100% வெளியே கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதில் நீங்கள் தோற்றுருவீங்க. இதெல்லாம் மோட்டிவேஷன் உங்களுக்கு. இப்படி தான் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். இப்படி எதுவுமே செய்யாமல் திடீர்னுட்டு என் ஃப்ரெண்டு தெரிஞ்சவர் இருக்கிறாரு, அப்பா இவ்வளோ காசு கொடுத்தாரு, நான் கொஞ்சம் அப்படி பண்ண இப்படிலாம் சேர்த்து வச்சேன் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. திருப்பி நீங்கள் கஷ்டப்பட்டதை, இல்லைன்னா கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை இப்படி செஞ்சுட்டு பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டு பாருங்கள், அப் டு லைஃப் வரைக்கும் உங்களுக்கு டெபிட் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வாழ்கிறதுக்காக சம்பாதிக்கிறதையும் தாண்டி அந்த கடனை கட்டுறதுக்காக நீங்கள் வாழணும், மாறி போயிடும். அதனால் பிஸ்னஸ் பண்ணுறது இந்த பேசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டுங்க. நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். என்ன பிஸ்னஸ் தான் பண்ணுங்கள், உங்களுக்கு எது கனெக்டிவிட்டி இருக்கோ அதை செய்யுங்க. ஏன்னா நான் எல்லாமே சொல்லக்கூடாதுன்னு இல்லை, ஒரு நம்பருக்கு சொல்லிவிட்டு இது மாதிரி நிறைய இருக்குது. ஏன்னா பிஸ்னஸ் ஒன்றும் கிடையாது, லட்சக்கணக்கான பிஸ்னஸ் இருக்குது, வெரைட்டியாக இருக்குது. உங்களுக்கு எதுவும் கனெக்டிவிட்டி கேட்டுக்கிங்க, தெரிஞ்சுக்கிங்க. இப்படி தான் செய்யணும். முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு 5 லட்சத்தை போட்டுட்டு நம்ம தான் ஓனர் சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையே 50,000 தேவை இருக்கும் எடுப்பீங்க. எடுக்காதீங்க. 6 மாதம் தொடவே கூடாது. அடுத்த 6 மாதம் சேலரி தான் எடுக்கணும். சார் நான் 2 வருஷம் கூட எடுக்க மாட்டேன், நான் என்னை டிபெண்டே பண்ண வேண்டாம், அது நீங்கள் வேறு லெவலில் போயிடுவீங்க. அப்படி இருந்ததுன்னா, அப்படி செஞ்சிங்கன்னா அப்படி இருந்து ஐடியா இருந்தால் இதுதான் பிஸ்னஸ்னுடைய பேசிக்கினுடைய ஃபார்முலா. இதை செய்யுங்க. ஃபண்டமெண்டல் இதுதான், ஃபார்முலாவும் இது தான், நான் சொல்கிற மெத்தடு. இப்படி பண்ணிங்கனாக்கா யாருமே பிஸ்னஸ் தோக்க மாட்டீங்க. உங்களை தோக்க வைக்க முடியாது. ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எல்லாருமே ஜெயிக்கலாம், எல்லா பிஸ்னஸ்லையும் ஜெயிக்கலாம். இதுதான் மோட்டிவேஷனுடைய மெயின் ரோலே. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாக்கா இதில் உங்களுக்கு ஐடியாஸ் வேணாலும் கேளுங்க, என்ன பிஸ்னஸ் வேணாலும் சரி ஐடியா கொடுக்குறேன், செய்யுங்க, சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ரோல் மாடலில் நீங்கள் இருங்க. உங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு முடியும், நடக்கும், செய்யுங்க. என் சப்போர்ட்டும் இருக்கும். எக்ஸலன்ஸ் சார். இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னே சொல்ல தோணுது சார். இப்போது ஃபினான்ஸ் பிஸ்னஸ் எடுத்துப்போம். யார் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க, அந்த ஒரு நபரும் யார் செய்யலாம் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு ஒரு நம்பர் இருக்கும் இல்லைங்களா, இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே, அப்போ என்ன ஆகும் சார்? ஆமாம், நீங்கள் கேட்குறது வந்து செய்யக்கூடாதுன்ற ஒரு இப்போ ஃபினான்ஸு நான் 8, 15, 26 பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை ஃபைனான்ஸ் ஒருத்தருக்கு ஓகேன்னு சொல்கிறது அவர் இருக்கலாம் அப்படின்னாக்கா அவங்க பிளட் ரிலேஷன் இருந்தால் ஓகே, அவுட் ஆஃப்னாக்கா ஒர்க் அவுட் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சேர்றாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. பிளட் ரிலேஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகும், தைரியமாக செய்யலாம். எங்கெங்கே பிளட் ரிலேஷன் கனெக்ட் ஆகுறாங்க ஆகலையே, அப்போ செய்யாதீங்க. வீட்டுக்குள்ளேயே சண்டை வருது சார், அதான் சொல்ல, அப்போ செய்யாதீங்கன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அதான், செய்யாதீங்க. அதெல்லாம் கிடையாது சார், நாங்கள் இது மாதிரிங்க, எங்களை யாரும் பிரிக்க முடியாது, சந்தோஷம் செய்யுங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் சொல்ல வந்தேன். இருந்ததுன்னா சந்தோஷம், தாராளமாக செய்யலாம். பிளட் ரிலேஷன் இருக்கணும், தாராளமாக செய்யலாம். அதர்வைஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படிலாம் கனெக்ட் பண்ணாதீங்க, வராது. இப்படி செய்யுங்க. ஐடியாஸ் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, நான் ஐடியா கொடுக்குறேன், நல்லா செய்யலாம். வரம் தர நாங்கள் ரெடி, வாங்கிக்க நீங்கள் ரெடியா அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கூடான கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். எனக்கு எப்போவுமே ஒரு விஷயத்தை சரியாக தெரிந்து அறிந்து தெளிந்து செய்வது தான் சால சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதற்கு உரித்தான தெளிவான விஷயத்தை தான் நம்ம சார் நமக்காகவே இந்த எபிசோடில் பதிவு பண்ணார். இதே மாதிரி வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்விற்கு தேவையான நிறைய விளக்கங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதனால் மறக்காமல் நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.